ஸ்ரீ குருப்பியோ நமக. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. பெரியவாளுடைய மகிமைகளை பெரியவாளும் அம்பாளுங்கிற இதில் தான் பார்த்துருக்கோம், இன்சிடென்ட்ஸ் தான் பார்த்துருக்கோம். நடராஜ சாஸ்திரிகளுக்கு இவ்வளோ அழகான மாலையை நம்ம ஆர்டர் பண்ணி எடுத்துன்னு வந்தோமே, பெரியவாளுக்கு சாத்த முடியாமல் போயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தம். புலம்புன்னு புலம்புறார். இவர் புலம்புறதை பார்த்து வருத்தப்படுறதை பார்த்துட்டு மனைவிக்கும் வருத்தம் தான். என்ன பண்ணுறது, பெரியவா கிளம்பி போயிட்டா. உடனே சொல்கிறான், பெரியவாளும் அம்பாளும் ஒன்று தானேப்பா, நம்ம பூஜை ரூமில் அம்பாள் படத்தில் சாத்திருங்கோ அப்படின்னு சொல்கிறான். மனைவி சொல்கிறான். நடராஜ சாத்திரிகள் சொல்கிற, எனக்கு தெரியும் அம்பாளும் பெரியவாளும் வேற வேற இல்லைன்னு தெரியும், ஆனால் நான் பிரத்யட்சமாக பெரியவாளுக்கு சாத்தணும்னு நினச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறார், மனசு வருத்தத்தோட அங்கே ஒரு ஆணி இருந்தது, அந்த ஆணியில் அந்த மாலையை மாட்டிட்டேன். இது அடுத்த நாள் என்னன்னா, விடிஞ்சதும் விடியாததுமா ஒரே தெருவே ஒரே அல்லோலப்படுறது. என்னன்னா, பெரியவா தஞ்சை மேல வீதியில் இருக்கக்கூடிய சங்கரமடத்திலிருந்து ஸ்ரீனிவாசபுரம்ல இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு வரா, தெரு வழியாக இது பண்ணிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. உடனே தெருவே ஒரே அல்லோலப்படுறது. நடராஜ சாஸ்திரிகள் இருக்கிற தெரு வழியாக தான் போயாகணும். பெரியவா ஒரே அமளி துமளியாக இருக்குது. இவர் ஒரு நடராஜ சாஸ்திரிகள் ஒரே பரபரப்பாக இருக்கார். மகாபெரிவா வரான்னு ஒரே சவுண்டாக அந்த தெரு ஃபுல்லாக சந்தோஷத்தில் அப்படி சொல்லிகிட்டே எல்லார் வீட்டுக்கும் கேட்குற மாதிரி கத்தி சொல்லிகிட்டே போகிறார். போனால் அவள் குட்டி குழந்தைகளே, பெரியவா, தாத்தா, பாட்டி எல்லாரும் வீட்டில் இருக்கக்கூடியவெல்லாம் பூர்ண கும்பம் வரவே இருக்கணும், விளக்கு வச்சுட்டு வரணும், பூவெல்லாம் வச்சுட்டு எல்லாம் குடுன்னு ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பண்ணினா இவர் இந்த சங்கர மடத்துலேருந்து பெரியவா வரா. பெரியவா நடந்து வரான்னு பார்த்தோன்னா, ரன்னிங் ரேஸில் அவர்கிட்ட யாருமே வின் பண்ண முடியாது. நடக்கிறான்னு தான் பேர், ஆனால் அப்படி விடு நடப்பார். நம்ம பார்த்தா நம்ம சாதாரணமாக நடக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம பெரியவாளோட போனால் தான் நம்மளோட அதை அனுபவிக்க முடியும். இந்த அணுக்கு தொண்டர்கள்லாம் அப்படி டிப் ஆஃப் த டோவில் தான் அப்படியே ஓடணும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அவர் நடப்பார். அப்படி நடக்கக்கூடிய பெரியவா ஃபாஸ்ட்டாக நடந்து வந்துட்டுருக்கா. இவா எல்லோரும் பின்னாடி வந்துட்டுருக்கா. ஜெய ஜெய சங்கர, ஹர சங்கரன் எல்லாம் கோஷம் போட்டுன்னு எல்லாம் வந்துட்டுருக்கா. இப்படி இந்த ஸ்ரீனிவாசபுரமில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு ஒரு போகணுன்றவ திடீர்னு எதிர்பாராத விதமாக இந்த நடராஜ சாஸ்திரிகள் வீட்டுக்குள்ளே நினச்சிட்டேன். இப்படி இருக்கும் பாருங்க. 2 நாளாக ஒரே வருத்தத்தில் இருக்கார். முதல் நாள் ஆர்டர் பண்ணுறதுல ஒரு பரபரப்பு, அடுத்த நாள் எடுத்துன்னு போனால் இல்லை, ஆணியில் மாட்டியிருக்கார். இப்போ அதுக்கு அடுத்த நாள் இந்த மாதிரி வீதி உலாவரா பெரியவான்னு ஒரே பரபரப்பாக இருக்கார். அந்த எதிர்பாராத விதமாக அந்த நடராஜ சாஸ்திரிகள் வீட்டுக்குள்ளே போயிட்டார். உள்ள நுழைஞ்சவ நேராக அந்த ஆணியில் மாட்டியிருக்கிற மாலையை எடுத்து தான் போட்டு, அவ்வளோதான். அப்படியே அழுக நடராஜ சாஸ்திரிகள் கண்ணில் இதை தானே, இந்த அனுபவத்தை தானே நான் அனுபவிக்கணும்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கதறி அழற. காலில் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணால் வாசல் வரணும் போனவர், வெள்ளிக்கிணம் கொடுக்குறேன்னு சொன்னியே. ஆண்டையா மொண்டாட்டி 2 பேர் தான் பேசின்னு இருக்கா. பெரியவாளுக்கு ரோஜா மாலையை போட்டு வெள்ளிக்கிணம் கொடுக்கணும்னு. அது அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. தெரியாமல் இருக்குமா இல்லையா? அம்பாள் ஸ்வரூபமாக சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடியவருக்கு தெரியாமல் இருக்குமா? அந்த பரபரப்பில், அந்த ஒரு ஆச்சரியத்தில், அந்த ஒரு பெரியவா நம்ம பார்த்துக்கு வந்துட்டாங்கிற ஒரு அந்த சந்தோஷத்தில் இவர் அந்த வெள்ளிக்கிணத்தை பற்றி மறந்துட்டார். உண்மையை குருன்னு உள்ளே போய் பெரியவாளை கேட்டு வாங்கிறார். ஓடி போய் அந்த வெள்ளிக்கிணத்தை கொண்டு பெரியவாள்கிட்ட கொடுத்த உடனே அப்படி ஆசை பண்ணிவிட்டு பெரியவா கிளம்பிட்டான். அப்படின்னா காமாட்சி அம்மா வேற, நான் வேற இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டான் பெரியவா. எப்போதுமே நிறைய நம்ம இன்சிடென்ட்ஸ் பார்த்துட்டே வரும் பெரியவாளோட. ரொம்ப தான் ஒரு பகவான் ஸ்வரூபங்கிறத ரொம்ப காமிச்சிக்கவே மாட்டான் பெரியவா. ஆனால் இந்த மாதிரி ஒரு பக்தருடைய அன்னைக்கு முதல் நாள் டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்து அடுத்த நாள் அந்த டிசப்பாயின்மெண்ட்டு ஓவர் கம் பண்ணுற மாதிரி ஓவர் எந்தூசியாசமாக கொடுத்துட்டார் அப்படின்னா அதுதான் பெரியவா. ஸோ ஒன்று பெரியவா கொடுக்குறா அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஒன்று பெரியவா கொடுக்கல அப்படின்னா அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குங்கிறது தான்.
அம்பாள் சுரூபமாக இருக்கக்கூடிய பெரிவாளுடைய அந்த மகிமை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.